தோன்றிச் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அதாவது புகழ்ச்சின்னா எப்படி சார் எல்லாரும் புகழ்ச்சியாக வாழ முடியும்? இப்போ கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய் இந்த மாதிரி எல்லாரும் புகழ்ச்சியோடு வாழ முடியுமா? அப்புறம் எதுக்காக அப்படி வள்ளுவர் சொன்னார் எல்லாரும் புகழ்ச்சியோடு வாழணும்? அப்படி வாழ முடியாதுன்னா நீ பிறக்கிறதே வேஸ்டான்ட்டார். இந்த புகழ்ங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இல்லறம் நடத்துபவன் தன்னுடைய பொருளை என்றைக்கு மற்றவனுக்கு கொடுக்குறானோ, அதாவது ஒருத்தன் சட்டை இல்லைன்னு கேட்குறான், இவன் 1000 ரூபா சட்டை போட்டுக்கான், அவன்கிட்ட சட்டை இல்லையே நினச்சி இவன் சட்டையை கழட்டி கொடுக்கணும். அது எல்லா தர்மத்துக்கும் உகந்தது. அந்த மாதிரி தன்னுடைய பொருளை எவன் மற்றவனுக்கு கொடுக்க நினைக்கிறானோ அவன் மனசார வாழ்த்துவான். அதுதான் உண்மையான புகழ்ச்சிங்கிறார். இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, எவன் இல்லை என்று வருகிறானோ அவனுக்கு தன்னுடைய பொருளை